தனயோகம் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத பலன்கள் சிறப்பு பலன்களே சொல்லலாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது, ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய பலன்கள். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் முதல்ல தீரும். குடும்பத்தில் இருக்க வர வேண்டிய பணங்கள், பொருளாதார தட்டுப்பாடுகள் விலகி அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. உங்கள் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வேறு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ எதிர்பார்த்த பண வரவு உண்டு. குறைபாடுகள் எல்லாம் நிறையாக மாறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் தேவையற்ற செலவுகள் மட்டும் குறைச்சிட்டு ஆசைகள் தேவைகள் ரெண்டாக பிரிச்சுக்காங்க. தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சு ஆசைகளை அப்புறம் பார்த்துக்கலான்னு போடுங்க. முதல்ல நகை சம்பந்தப்பட்டது, பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வளர்ச்சி பெறப்போகிற மாதம். உங்கள் பேச்சு இப்போ ஒரு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி மாறும். நீங்கள் சொல்கிற பேச்சு எல்லாம் நடக்கும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இந்த சில மாதங்கள், இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழிக்க போகுதுங்க. ஏன்னா உங்கள் 11ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரியன் பயணிக்க போகிறார். உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல சனி பகவான், குரு பகவான் பார்வை வேறு. வாக்குப்பளிதம் உண்டு. இதில் நிறைய ஜோசியராக இருக்கிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவங்க, பெரிய வயதுடையவங்களை கொஞ்சம் நல்ல வார்த்தையாகவே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பலன்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். தவறு இருந்தால் கூட திருத்தர மாதிரி சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு. பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்டதில் 6ஆம் இடத்துல வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தனயோகம் உண்டு. உங்கள் வேலையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவுகள், பதவி தடைகள் அனைத்தும் விலகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. இதில் மாணவர்களுக்கு என்ன சிறப்பு பண்ணால், தொழிற்கல்வி படிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லையா, நான் கம்ப்யூட்டரில் கேம்பஸில் இன்டர்வியூ ஆனால் இன்னும் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, வந்து கூப்பிடலை, அந்த மாதிரி இருந்தவங்க, இந்த வேலைக்கு டிலே பண்ணிகிட்டே இருக்குது, சின்னதாக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் உடனே ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது உறுதி பெறக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேலையில் நன்மை நடக்கக்கூடிய மாதம் இதுவே. இதில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதிலே ஜாயின் பண்ணலாமா, ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது. இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி குழப்படி வரும். முதல்ல ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனி சேரதுக்கு மனதை தயார்படுத்திக்காங்க. ஏன்னா இந்த கால சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு கிடைக்கிற கம்பெனியில் சேர வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ஜாதக ரீதியாக தான் பார்க்கணும், அடுத்த வெயிட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற அந்த மாதிரி அம்சம். ஆக மொத்தம் பொருளாதார நிறுத்தி உண்டு. ரொம்ப நாளாக அந்த நகை அடகு வச்சுட்டு, இந்த நகை கடன் கட்டிட்டு, வீட்டு கடன் கட்டிட்டு நிறைய பேர் அடைக்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு லம்பாக ஒரு அமௌண்ட் வரும் இந்த மாதத்தில். அந்த பெரும் பணம் எடுத்து ஃபஸ்ட்டு அசலில் வட்டியை அடைக்கிறத விட அசலில் அடைச்சிருங்க. உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம். இதில் உங்களுக்கு சீட்டு போட்டு வருமானம், சின்ன சீட்டு போட்டுருப்பாங்க, நகைச்சீட்டு, இந்த மாதிரி ஒரு சில வட்டார வழக்குகளில் ஒரு சில மாவட்டத்தில் போடுறாங்க. இதெல்லாம் உண்டு. அண்டை வீட்டாருடன் அனுசரணையாக இருக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த மாதமெல்லாம். அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதை வீடு சம்மந்தப்பட்டது, ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்த புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது பண்ணுறாங்க. ஒரு சிலர் கட்டி சேல்ஸ் பண்ணுறது, இல்லை இடத்த மொத்தமாக வாங்கி டிடிசிபி போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். ஆக மொத்தம் எந்த ஒரு வகை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆதாயமே வளர்ச்சி உண்டு. இப்போ இதில் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு தொழிலுக்கு போவோம். திருமணம் சம்மந்தப்பட்ட 7க்குரியவர் 11ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போ 7-11ங்கிறது திருமணத்துக்கு நல்ல சகுனம். உங்கள் 5ஆம் அதிபதி வேறு 7, நீங்கள் விரும்பிய கணவர் மனைவி அமையிற காலகட்டம். 5ஆம் இடம் விருப்பம். அப்போ விருப்பங்கிறது லவ் மேரேஜுக்கும் சக்ஸஸ் இருக்குது. எதிர்பார்த்த வரணும் அமைய போகுது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு எதிர்பார்த்த மாதிரி அமைய போகுது. ரொம்ப நாள் சொல்லுவாங்க, சார் இத்தனை நாளாக பார்க்குறோம், ஒரு முடிவே வரல, வயது வித்தியாசம் இருக்குது, ஏதோ ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது, வயது ஈக்குவல் ஏஜாக இருக்கும், இல்லை பெண்ணுக்கு பொருளாதார சின்ன அந்தஸ்து இருக்குது, கொஞ்சம் வலிமையாக இருக்கும், உங்களோட சேலரி அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு திருமணத்துக்கு அப்புறம் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் திருமண காலகட்டம் நெருங்கியாச்சு, உறுதியாக பாருங்கள், சக்ஸஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப தள்ளி போட வேண்டாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம், இந்த வருஷம் பார்க்கலாம், இந்த வருஷமே உண்டு. இப்போ இருந்தே நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சுன்னே சொல்லலாம். அப்போ திருமணம் வீக்காக வர மாதிரி இருக்குது. சரி, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். பொதுவாகவே தனுசு ராசிக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு,
பூர்வீக சார்ந்த சிந்தனை உண்டு. ஒரு அமானுஷம், ஒரு இன்ட்யூஷன் பவர் இந்த ராசிக்கு எப்பவுமே இருக்குது. இந்த இன்ட்யூஷன் பவர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆல்ரெடி சொல்லும், இது செய்யாத இப்படி வழி நடத்த உங்களை ஒன்று வழி நடத்திக்கிட்டே இருக்குது. அது என்னென்னு நல்லா பார்த்து ஒரு அம்பாள் வழிபாடு, பொதுவாக ஒரு அம்பாள் வழிபாடு பண்ண இல்லை விநாயகர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். விநாயகரோ சிவன், இந்த 2 3 அம்பாள் சிவன் விநாயகர் ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை பார்த்து கும்பிடுங்க. இதில் என்ன ஆகும்னா இன்ட்யூஷன் பவரை எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே வழி நடத்த செஞ்சிடும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக மாறுகிறது. போன டைமில் பார்த்திங்கன்னா தந்தைக்கு உடல் உபாதை, ஐ சர்ஜரி, போன் டென்சிட்டி ப்ராப்ளம், அம்மாவுக்கும் தந்தைக்கு இதே தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ நல்லபடியாக க்யூராகிடுச்சு. நல்ல மருத்துவம் கிடைச்சி மருத்துவம் உட்கொள்ளுதல் சென்று கரெக்டாக மருந்து ஏற்றுக்குச்சின்னு சொல்லலாம். அப்போ தந்தையின் உடல் ஆரோக்கியம் உண்டு, தந்தை வழியின் ஆதாயம் உண்டு. அப்பா மூலம் பையனுக்கும் ஆதாயம் உண்டு. ஸோ அப்பா மூலம் தான் பையனுக்கு, பையன் மூலம் அப்பாவுக்கு இல்லையா அப்படின்னா, இதே இதில் வயதானவங்களாக இருக்காங்க, தனுசு ராசியில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் பசங்க உங்களுக்கு தேடி வரப்போகிறாங்க. சார் அவன் வேலை பக்கம் வேலை பார்த்துட்ருக்கான், இப்போ லீவுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க லீவுக்கு வந்து உங்களை பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு பொருளாதார பெரும் சந்தோஷம் கொடுக்குற நியூஸ் கொடுக்க போகிறாங்க. வேலையிலையோ குழந்தையிலையோ ரொம்ப நாளாக குழந்தைக்கு தள்ளி போட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய யோகம் அந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த வயசானவங்க சொல்லுவாங்க, சார் ப்ரெஷர் பிபி இந்த மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும்பா. ஏன்னா 7 செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது 5ஆம் இடம். 7ஆம் இடம் சமநிலைன்னு அர்த்தங்க, சரிபாதின்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, பயப்பட தேவை இல்லை. ஒரு சிலருக்கு இந்த சர்ஜரி மாதிரி இருக்கிறவங்க கூட விலகி டேப்லெட்லேயே பார்த்துக்கலான்னு வர சூழ்நிலை உண்டு. அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ரொம்ப பிரச்சனை ஜாதகம் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். சர்ஜரியெல்லாம் விலகிற காலகட்டம் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கவே வேண்டாம். ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இதில் முக்கியமானதுன்னா தூக்கம் சம்மந்தப்பட்டது தான். தூக்கம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா தூங்கிடுறேன், ஒரு சில நாள் தூக்கமே வரமாட்டேது. இந்த கால் சம்மந்தப்பட்ட ஏதோ திருப்பி இடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது மாதிரி கால் தூக்கம், சின்ன விரயம், இதை பற்றி சிந்தனை இருக்குது. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி, இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் போகும்போது வருகிற கால சூழ்நிலை. அதனால் நீங்கள் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், தற்காலிகமாக வெற்றி. இதில் முருகர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு நான் போயிட்டு சொல்லுவேன். 6 முகம், அதான் 6 முகம் கொண்ட முருகர் வழிபாடு. சென்னை பக்கத்தில் இருந்தால் திருத்தணி போங்க, மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், மருதமலை, அப்புறம் இன்னொரு கோயில் பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை. இந்த கோயில் முருகர் உள்ள கோயில்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ போயிட்டு வந்தேன். அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயில் கொடுத்துருக்கேன், போயிட்டு வாங்க. நல்ல வளர்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு மென்மேலும் வெற்றி பெற வாய்ப்புண்டு. இதில் 10ல் கேது இருக்குது, 4ல் ராகு இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். புது கான்ட்ராக்ட் வருது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று லோன் வாங்கலாமா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானாங்கன்னா உறுதியாக கிடைக்கும். கவர்மெண்ட் சப்சிடி அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட்டோட திட்டத்தில் இது பண்ணலாம். இந்த நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் மானியம் கேட்கலாமா, உறுதியாக கிடைக்கும். இந்த நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னேன், சார் தனுசு ராசியாக இருக்கீங்க, கவர்மெண்ட் வீடு கட்டுற திட்டத்தில் அப்ளை பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, சார் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குற அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க பிளான் ஆல்ரெடி ஒரு சிறு தொகை இருந்து கவர்மெண்ட்டில் இந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பணத்தை விட வேண்டாம், அதற்காக நகை அடகு வைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருகிற சூழ்நிலை உண்டு. இந்த வண்டி வாகனம் தான் இப்போ பார்த்திங்கன்னா மைண்டில் உட்காந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம், ஃபாரின் பிராண்டு வாங்கலாம், இந்தியன் பிராண்டு வேண்டாம். இந்தியன் பிராண்ட்னா சோலார் பிளேட்டு, இப்போ எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளாக வந்துகிட்டே இருக்குது. ஆக மொத்தம் ஒரு வண்டி வாகனம் உண்டு. பொதுவாக வீட்டில் போர் போடாதவங்க போட்டுக்கலாம். போர் போடாதவங்க போர் போடுறது, கொஞ்சம் வாஸ்து குறைபாடு இடித்து ஆல்ட்ரு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வருகிற சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் சிறப்பு பலன்கள் நிறைய இருக்குது. இதில் இன்னொன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னால், 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே கோபங்கள் வரும். சின்ன சொன்னால் டக்குன்னு கோபம் வரும், அதை மட்டும் கவனிக்கணும். ஆத்திரப்பட்டவன் எவ்வளோ கோபமாக எந்திரிக்கணும், அதே மாதிரி விரயத்தோடு உட்காருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. சரி, இது தவிர யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து இந்த மாதிரி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்க எண்கள் பாருங்கள். சரி, இப்போ நம்ம லக்கி எண்ணுக்கு போவோம். இந்த நேரத்தில் லக்கி எண்கள் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், இதில் 6ஆம் நம்பரும் எடுக்கலாம். 6ஆம் நம்பர் தான் உங்கள் ராசிக்கு 11ல் பயணிச்சிட்ருக்கு இல்லையா. 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், இத்தனை எண்கள் பாருங்கள். இந்த மாதத்தில் இந்த எண்களை பயன்படுத்தி இந்த கிழமையாக இருக்கலாம். இந்த கிழமையும் சொல்கிறேன். வெள்ளி,
ஞாயிறு, அப்புறம் சனிக்கிழமை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறங்கள் ஆரஞ்சு, பட்டு துணிகள் எதாக இருந்தாலும் வெற்றி தான். ப்ளூ, இதில் லைன் போட்டது, கட்டம் போட்டது நிறைய டைம் ராசிக்கு சொன்னேன். இப்போ லைன் மாதிரி போட்ட ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகர் கோயில் சம்மந்தப்பட்ட கோயில் தாங்க உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் இது தவிர வேறு சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.